இந்த விட பள்ளிக்கல்வித்துறையோட மானிய கோரிக்கையில ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு 190 பக்கம் வெளியிட்டிருக்காங்க மானிய கோரிக்கையை பத்தி பள்ளிக்கல்வித்துறை. ஸோ இதுல மிக முக்கியமா நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம் பற்றி செய்திகள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு தகவல் தான் இது. ஆசிரியர் தேர்வு வாரியம் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்ற தகவலும் இது வரைக்கும் எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு மறுசீரமைப்பு பின்னர் முதலமைச்சரின் ஆராய்ச்சி விருது அதை செல்வதற்கு ஸோ இது மாதிரி பணியிடங்கள்லாம் நியமிப்பிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிஎன் செட் பத்தியான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு எக்ஸாம் அடுத்து வருதுன்னு சொல்லிட்டு இதோட நோக்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமான தகவல் இந்த வீடியோ மேக் பண்ணது. ஸோ இந்த வருடம் 2024 சொல்லியிருக்க தகவல் பிஓ எக்ஸாம் ஃபில் பண்ணாங்களா கண்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான ஒரு கண்டு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அரசு கலை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு 4000 கண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது நடத்தப்பட உள்ளது போன்ற தகவல். அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்துக்கான போட்டித் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்றது. இத்தேர்வில் 7 பேர் எக்ஸாம் எழுதினாங்க. அதற்கான தேர்வுகள் வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்ற ஒரு தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இதுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மானிய கோரிக்கையில ஒரு பாட்டா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது இப்பதான் பெரிய ரிசர்ச் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்தை பத்தி. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா மொழிமொழியில நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இடைநிலை ஆசிரியர்கள் பத்தி 1768 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க ஓஎம் பேஸ்ட். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு கால அட்டவணை கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. பிளஸ் அது இல்லாம அந்த ஆசை தகுதி சான்றிதழ் பெறுவதற்கான வழிகள் நடுவில் விட்டவங்களுக்கு சர்டிபிகேட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. ஸோ அந்த இதை பத்தியும் அந்த மானிய கோரிக்கை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க எப்படி சொல்லிட்டு. ஸோ கீழே குறைதீர்க்கும் மையம் மற்றும் தகவல் மையம் அதாவது ஹெல்ப்லைன் நம்பர் அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிஆர்பி செயல்பட்டு வருகிறது அதோட ஹெல்ப்லைன் நம்பரை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ போட்டித் தேர்வு நடத்திதான் அரசு பள்ளியில் கண்ணி ஆகுவாங்க. அதாவது ஆசிரியர் தேர்வு பாருங்க அதுக்கு போட்டித் தேர்வு நடத்துறதுக்கு கணினி மையம் கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாமுக்கு அப்புறம் இருக்கிறதுனால ஸ்கூல் ஏன்னா காலேஜ் தான் எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஸ்கூலுக்கும் சில தகவல் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க முக்கியமா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மறுசீரமைப்பு பற்றி ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் இதில் ஒர்க் பண்றாங்க அந்த இதை பற்றி டோட்டல் போஸ்டிங் பற்றி மறுசீரமைப்பு டோட்டலாக 71 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அரசால் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு 47.57 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இது வரைக்கும் தான் டிஆர்பியோட தகவல் இந்த பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில சொல்லியிருக்கக்கூடிய தகவல். சரிங்களா? ஸோ இந்த ஒரு தகவல் மேக் பண்ணுது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.